ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். அதாவது நீங்கள் டிவியில் விளம்பரம் பார்க்குறீங்க, பர்பஸி விளம்பரம். இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டரே சொல்கிறார் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டரா? வெள்ளைக்கோட்டு போட்ட ஆக்டர் அவர். டாக்டருக்கு போடுற வெள்ளைக்கோட்டு போட்டுட்ட ஆக்டர் சொன்னதை நம்ம நம்பக்கூடாது. ஒரு டிவி விளம்பரத்தை நம்ப முடியல. அதே மாதிரி பக்கத்து தெருவில் ஒரு பருவப்பெண் வயிற்று வலி தாங்காமல் தற்கொலை பண்ணிட்டா, நம்ம ஆளுங்க டிஆர்பி எகிரணுங்கிறதுக்காக காதல் தோல்வியால் இளம்பெண் தற்கொலைன்னு போடுவோம். நமக்கு கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அது நியூஸ் வேறு, செய்தி வேறையாக இருக்குது. பேப்பரில் போடுற செய்தி வேறு மாதிரி இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட வர எந்த நியூஸையும் அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியவே தெரியாது. அது ஆராயறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, தேவையும் இல்லை. அதனால் நோ ஃபார்வேர்ட்ஸ் ப்ளீஸ். எதையுமே ஃபார்வேர்டு பண்ணாதீங்க. மிஸ்கைட் பண்ணக்கூடாது. சொசைட்டியை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால் எதையுமே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க, கட் காப்பி அண்ட் பேஸ்ட்டும் பண்ணாதீங்க. இதுதான் நான் இன்றைக்கி சொல்கிறது. ஆனால் குட் மார்னிங்னு வாட்ஸ்அப்பில் வரதையே நம்ம 10 பேருக்கு வந்த உடனே ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஃபார்வேர்ட்ஸை நிறுத்திடுங்க. ஃபார்வேர்டுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. சமுதாயத்துக்கு நம்ம மிஸ்கைட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கலாமா?